ஹலோ எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்ஸாமில் வந்து ஒரு மலை மலையில் வந்து அஸ்ஸாமில் இருக்க ஒரு மலைவா ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஜட்டிங்டா. ஸோ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வெளியிருந்து பார்க்குறக்கு எல்லா மற்ற கிராமம் மாதிரியே அதுவும் ஒரு சாதாரணமான ஒரு வில்லேஜ் தான். பட் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து அங்கே இருக்கிற பறவைகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட் ஆனால் இறந்து கீழே வந்து அவங்க அந்த கிராமத்தில வந்து விழுததா சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேச்சராவே இது நடக்குதா? இல்லைன்னா ஒரு கர்ஸ், அதாவது ஒரு சாபமான்னு அந்த கிராமத்து மேல இருக்கிற ஒரு சாபமான்னு வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு மலைவாழ் கிராமம். அதாவது அஸ்ஸாமில டிமா ஹசாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நம்ம அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஊட்டி மாரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஊட்டி, கொடைக்கானல் ஒரு ஹில் ஸ்டேஷனோ, அதேமாரி அஸ்ஸாமில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மலைவாழ் கிராமம். ஸோ அந்த கிராமத்தில வாழ்ற மக்கள் அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபல் பீப்பிள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நார்மல் ஒரு ட்ரைபல் ரொம்ப பல்லாயிரம் வருஷத்துக்கு பல சென்ச்சுரீஸா பார்த்தீங்கன்னா, அங்க அந்த மக்கள் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 ட்ரைபல் பீப்பிள்ஸ் வந்து அங்க ஒரு 2 ட்ரைபல் குரூப் பார்த்தீங்கன்னா, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெமி நாகா. ஸோ 2வது ட்ரைபல் குரூப் பார்த்தீங்கன்னா, காசி. ஸோ அங்க வாழ்ற லோக்கல் வில்லேஜஸ் இந்த ட்ரைபல் பீப்பிள்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமத்தில பகல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல. நைட் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பறவைகள் வந்து ஒண்ணு இறந்து கீழ விழுகுது. இல்லைன்னா, அ ஏதாச்சு வழி தவறி வந்து அவங்க வீட்டு கூரை மேல வந்து இடிச்சு, அதுக்கப்புறம் இறக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 19த் சென்ச்சுரி, அதாவது 1900 அந்த டைம் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் இது நடந்துட்டுருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் வந்து நடக்குது. ஸோ எல்லா வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் நடக்கிறதில்ல. ஸோ வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் எல்லா வருஷமும். அது எந்த மாசம்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் அப்புறம் நவம்பர். ஸோ இந்த 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் வந்து அந்த இடத்துல இந்த மாரி இறந்து விழுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் மட்டும் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, 6:30 பிஎம், அதாவது சாயந்திரம் 6:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகள் வந்து இறந்து விழுது. ஸோ அதுக்கப்புறம் மிட் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்சிடென்ட்டே அங்க நடக்கிறதில்ல. நெறைய நூத்துக்கணக்கான பறவைகள் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அங்க வாழ்ற மக்களோட வீட்டு மேல, கூரை மேல விழுகுது. இல்லைன்னா ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெறையா இந்த பறவைகள் வந்து விழுந்து இறந்து கிடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஏன் நடக்குதுன்னு இன்னும் யாருக்குமே கரெக்ட்டா தெரியல. ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு மிஸ்ட்ரியாவே இருக்குது. அந்த கிராமத்து மக்கள பொறுத்தவரைக்கும் பறவைகள் வந்து ஒரு சாப சாபம் சாபக்கேடுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இந்த இன்சிடென்ட் வந்து நடக்க ஆரம்பிச்ச அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 19த் சென்ச்சுரிலேருந்து அ அந்த மக்கள் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்க பறவைகள் வந்து ஒரு சாபக்கேடுன்னு நெனைக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அங்க பறவைகள் வந்து அவங்க கிராமத்தில எங்கேயாச்சும் பறந்துச்சுன்னா, ஸோ அவங்க அத கொல்றதுக்காகவே அவங்க அது ஒரு ரிச்சுவல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ இது மாரி பறவைகள்னால பார்த்து அது ஒரு பேட் லக்குன்னு சொல்லி, அதனால அந்த பறவைகள்னால மக்களுக்கு வந்து அங்க நெறையா தொந்தரவு இருக்கிறதுனால, அவங்க அந்த பறவை வந்து அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் தீப்பந்தம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரைபல் வில்லேஜ்ல. இது வந்து ஒரு டீப்பான ஒரு ஒரு ஃபாரஸ்ட் மாரி. ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அ ஒரு குறிப்பிட்ட நான் சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாரி குறிப்பிட்ட ட்ரைபல் பீப்பிள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில தீப்பந்தம் அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பறவைகள் வரும்போது, அவங்க வீட்டு கூரைகள் மேல வந்து ஒரு சிலது வந்து செத்து அதுக்கப்புறம் கீழ விழுது. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்லயே வந்து டைரக்ட்டா பறந்து வந்து அடிச்சிருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா, அங்க அங்க பறவைகள் வந்து அவங்க நெறையா கொ அ சேஸ் பண்ணி கொல்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, 19த் சென்ச்சுரியில நடக்குது. ஸோ, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் பார்த்தீங்கன்னா, இந்த 20 சென்ச்சுரிஸ்ல பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்ஸ் வந்து அந்த ஜட்டிங்கா கிராமத்தில வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோனயே, ஸோ அவங்க அது போய் ஆராய்ச்சி பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ, அவங்க ஆராய்ச்சி பண்ணதில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அவங்க வீட்ல அந்த ஊர்ல இருக்கிற வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, லைட் போடுறாங்களோ, இல்லைன்னா தீப்பந்தம் ஏத்தி வச்சாங்கன்னா, ஸோ பறவைகள் வந்து நைட் டைம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் அந்த ஃபுல்லாவே அந்த கிராமம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்டா ஃபாக் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வழி மாறி போயி அந்த லைட்டு மேல அ அடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அது வந்து அந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சூரியனா நெனச்சுக்கிட்டு அந்த இடத்துல வழி இருக்குன்னு நெனச்சுட்டு போய் அந்த ஒவ்வொரு கூரை மேல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேல இருக்கிற அந்த தீப்பந்தம் மேலயோ இல்லைன்னா லைட்ட நோக்கி போயி இது வந்து அந்த வீட்டோட செவுத்து மேல இடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இது வந்து ஒரு ஆ
இது இது சயின்டிஸ்ட் சொல்றது வந்து மேக்ஸிமம் இது வந்து நம்புற மாரி தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டோட அட்ராக்ஷனால பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போய் வந்து அது அட்ராக்ட் ஆகுது. ஸோ அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, அ ஃபுல்லாவே ஒரு கர்ஸ் தான் நெனைக்கிறாங்க. என்னதான் சயின்டிஸ்ட் வந்து இந்த மாரி ப்ரூவ் பண்ணாலும், இது வந்து ஒரு ஒரு லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போய் அடிக்கிறதுனால, சயின்டிஸ்ட் வந்து இந்த மாரி அதனால பார்த்தீங்கன்னா, பறவைகள்லாம் அந்த கீழ வந்து அடிச்சு கீழ விழுது அப்படின்னு சொல்றாங்க. பட்டு சில பேர் அதான் அங்க இருக்கிற கிராமவாசிகள், அப்புறம் மத்தவங்க வந்து என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா, ஸோ அது ஏன் இந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் இது நடக்குது? அப்புறம் குறிப்பிட்ட டைம்ல, அப்புறம் குறிப்பிட்ட நேரம், அப்புறம் குறிப்பிட்ட இந்த மாசத்துல மட்டும் ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி நெறைய அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாரி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி பறவைகள் வந்து அந்த அந்த கிராமத்தில பறவைகள யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரிச்சுவல்ஸ் அதாவது பறவைகள கொல்ற அந்த பேர்ட்ஸ கொல்ற ரிச்சுவல்ஸ் அது அந்த கிராமத்தில வந்து நடக்கிறதில்ல. ஸோ பட் டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டோனே, அங்க பக்கத்தில இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் அந்த கிராமத்த பத்தி கேட்ட உடனே அங்க போய் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராமம் வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாறிடுச்சு. ஸோ அங்க அந்த அந்த கிராமத்தோட சீனரிஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்குமாமா. ஸோ அதனால அங்க நெறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அந்த கிராமத்துக்கு போய் ஃபோட்டோஸ் வந்து அங்க எடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸா ஃபர்ஸ்ட் ஒரு மித்துட்டு இல்ல ஒரு ஒரு கர்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, கடைசியில ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த அ பறவைகள் யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு அவேர்னஸ் திங் மாரி ஆயிடுச்சு. இந்த கிராமத்தில வந்து பறவைகள் யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னங்காட்டி. ஸோ என்னதான் சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணாலும், அந்த கிராமத்து மக்கள் சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும் ஏன் இந்த மாரி இன்சிடென்ட் வந்து நடக்குதுன்னு இன்னுமே ஒரு ஒரு டவுட்டா தான் இருக்குது. ஸோ ஒரு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆன்ஸர் ப்ராப்பரா இன்னுமே கிடைக்கல. இந்த கிராமம் அதாவது இந்த இந்த பேர்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு இன்னும் ஆன்ஸர் கிடைக்காதங்காட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேச்சரோட ஒரு நம்ம நேச்சரோட ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லி நம்ம இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சர்னால நடக்கிற விசித்திரமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இதே மாரி இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரேஞ்சஸான திங்ஸ் பத்தி நானு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த சேனல்ல வந்து நான் ரெகுலரா அ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோல இந்த பேர்ட் இன்சிடென்ட் இந்த ஜட்டிங்கா கிராமத்த பத்தி அ இந்த ஜட்டிங்கா கிராமம், இந்த பேர்ட் இன்சிடென்ட்ட பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ.